everyone, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சென்னையில இருக்க பாரத் யுனிவர்சிட்டி பத்தி தான் பார்க்க போறோம். சோ இதுல என்னென்ன டைப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் இருக்குன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாரத் யுனிவர்சிட்டி சென்னையில என்னென்ன டைப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, பாரத் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல், பாரத் ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பாரத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் லா, பாரத் ஃபேக்கல்டி ஆஃப் பார்மசி. இதெல்லாம் இந்த யூனிவர்சிட்டியில இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன் டைப்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பாரத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் தான். பாரத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில கேம்பஸ் லைஃப் எப்படி இருக்கும், என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க, என்னென்ன கோர்சஸ் எல்லாமே இந்த காலேஜ்ல அவைலபிளா இருக்கு, அந்த கோர்ஸுக்கான ஃபீஸ் டீடைல்ஸ் என்னவா இருக்கும், என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டிஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க, அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இந்த காலேஜ்ல இருக்கு அப்படிங்கிற கம்ப்ளீட் ரிவ்யூ தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ மிஸ் பண்ணாம எண்ட் வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாரத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில கேம்பஸ் லைஃப் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த காலேஜ் எஸ்டாப்ளிஷ் ஆன இயர் வந்து பாத்தீங்கன்னா 1984. இது ஒரு லெகசியான காலேஜ் தான். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு கிராண்டட் டீம்டு டு பி யுனிவர்சிட்டி ஸ்டேட்டஸ் 2002ல தான் இந்த காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. இன்ஸ்டிடியூஷன் டைப் வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் டீம்டு டு பி யுனிவர்சிட்டி தான். இந்த கேம்பஸோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 603 ஏக்கர்ஸ்ல ஸ்ப்ரெட் ஆயிருக்கக்கூடிய வெல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்ட ஒரு காலேஜ் தான். லொகேஷன் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சேலையூர். இந்த காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா லொகேட் ஆயிருக்கு. சோ இந்த காலேஜ்ல ஸ்டூடெண்ட் கேண்டிடேட்டா அவங்களோட ஓன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலமா தான் செலக்ட் பண்றாங்க. சோ இந்த காலேஜ்ல கவுன்சிலிங் கிடையாது. வந்து அப்ளிகேஷன் ரெகக்னிஷன் வந்து பாத்தீங்கன்னா யூஜிசியும் ஏஐசிடி ஓட அப்ரூவ்டும் இந்த காலேஜுக்கு இருக்கு. நாக்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏ கிரேட் வச்சிருக்காங்க. அதே என்பிஏ அக்ரிடேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா மேஜரான கோர் இன்ஜினியரிங் ப்ரோக்ராம்ஸ்க்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இவங்க என்பிஏ அக்ரிடேஷன்ஸ் வச்சிருக்காங்க. பாரத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய ஃபெசிலிட்டி டீடைல்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய சென்ட்ரல் லைப்ரரி தான். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க 5 lakhs புக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு. அதுலயே 20 lakhs புக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏ சோர்சஸ், இன்டர்னல் ஜர்னல்ஸ் அண்ட் டிஜிட்டல் மாடல்ஸ், அது மட்டும் இல்லாம ஆன்பிடால் மோக் நிறைய புக்ஸ் கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். சோ எக்ஸாம் டைம்ல நீங்க ப்ரிப்பேர் பண்றதுக்காகட்டும் இல்ல நீங்க ப்ராஜெக்ட் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நோட்ஸ் எடுக்கிறதுக்காகட்டும் இங்க இருக்கக்கூடிய சென்ட்ரல் லைப்ரரி உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணதுன்னே சொல்லலாம். ரிசர்ச் லேப் அண்ட் லேபரட்டரிஸும் இருக்கு. ரிசர்ச் பார்க் வந்து பாத்தீங்கன்னா 5 lakh ஸ்கொயர் ஃபீட்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 56 ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் ரிசர்ச் லேப்ஸும் 20 ஸ்பெஷலைசேஷன் சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் லேபும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க அவைலபிளா இருக்கு. ஐசிடி எனேபிள்டு விசுவலைஸ் மூலமா லேர்னிங் பண்ணக்கூடிய என்வரன்மெண்ட் தான் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸா தான் இங்க எல்லா கிளாஸ் ரூம்ஸும் அவைலபிளா இருக்கு. ஹாஸ்டல்ல வந்து பாத்தீங்கன்னா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு வந்து செப்பரேட்டான ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. பாய்ஸ்க்கு 4 blocks-உம் கேர்ள்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 1 blocks-உம் அவைலபிளா இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு சிங்கிளாவோ டபுளாவோ இல்ல ட்ரிபிள் பெட்டாவோ ஷேரிங் பண்ணி கூட இருக்கலாம். ஏசி வித் நான் ஏசியும் இந்த காலேஜ்ல அவைலபிளா இருக்கு. இது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்டல்ஸ்ல ஓன் ஜிம்மும் இருக்கு. பேசிக்ஸ் லைப்ரரிஸ் படிக்கக்கூடிய புக்ஸ் அவைலபிளா இருக்கு. வைஃபை கனெக்டிவிட்டி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹாஸ்டல்ஸ்ல ப்ரொவைட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம டிவி, உங்களுக்கு ரீக்ரியேஷனல் ரூம்ங்கிற நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹாஸ்டல்ல ப்ரொவைட் பண்றாங்க. ஃபுட்டும் அதே மாதிரி உங்களுக்கு ஹைஜீனா தான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபுட்ல வந்து பாத்தீங்கன்னா சவுத் இந்தியன், நார்த் இந்தியன், சைனீஸ் குசைன் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட் வந்து பாத்தீங்கன்னா இங்க ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க ஹாஸ்டல்ல. அதுவும் குட் குவாலிட்டிஸ்லயும் ரொம்ப ஹைஜீனாவும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆர்ஓ சப்ளை ஃபுல் கேம்பஸ்லயுமே உங்களுக்கு இருக்கு. கேம்பஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவங்களோட ஓன் ஹாஸ்பிட்டல்ஸும் இருக்கு. இது 24 hours எமர்ஜென்சி இது எல்லாமே அங்க இருக்க டாக்டர்ஸ் வந்து பாத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஃப்ரீ மெடிக்கல் கேர்ஸும் உங்களுக்கு இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களை வந்து பிரைமரி ஹெல்த் செக்அப் பண்ணுவாங்க, இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க, மெடிசின்ஸ் ஏதாவது ப்ரொவைட் பண்றது ப்ரொவைட் பண்ணுவாங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி. சோ இது வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஃபேக்கல்டிக்கு வந்து ஃப்ரீயா வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கு எதுவுமே சார்ஜ் பண்றது இல்ல. சோ இந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த காலேஜ்ல உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. அவுட்டர் கேம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பாஸ்கெட் பால், கிரிக்கெட், ஃபுட்பால், ட்ராக் ஈவென்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்டர் கேம்ஸ்ல உங்களுக்கு கிரவுண்ட்ஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கு. அது மட்டும் இல்லாம பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு செப்பரேட்டான பாடியை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஜிம் ஃபெசிலிட்டிஸுமே இந்த காலேஜ்ல அவைலபிளா இருக்கு. கேம்பஸ்குள்ளேயே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேங்கிங் அண்ட் ஏடிஎம் ஃபெசிலிட்டிஸுமே அவைலபிளா இருக்கு. சோ வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாப் நேஷனல் பேங்க் வந்து உள்ளேயே இருக்கு. அது இல்லாம ஏடிஎம் ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. போஸ்ட் ஆபீஸ், புக், ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ், இல்ல நீங்க ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுக்கக்கூடிய போட்டோ காப்பி சென்டர், அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் கண்டிஷனர் கெஸ்ட் ஹவுஸும் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்க பேரண்ட்ஸோ இல்ல கெஸ்ட் லெக்சரரோ வந்து தங்கக்கூடிய அளவுக்கு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. சோ 100 நம்பர்ஸ் வரைக்கும்
வரைக்குமே விசிட் பண்ணி இங்க வந்து ஸ்டே பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் இந்த காலேஜ்ல வச்சிருக்காங்க. காலேஜ்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய ஃபெசிலிட்டி பாரத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில உங்களுக்கு என்னென்ன கோர்சஸ் அவைலபிளா இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். யூஜில வந்து பாத்தீங்கன்னா பிடெக் கோர்சஸ், அதாவது பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி கோர்சஸ் அவைலபிளா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா 4 இயர்ஸ் கோர்சஸ் தான். உங்களுக்கு என்னென்ன கோர்சஸ் அவைலபிளா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா aeronautical engineering, aerospace engineering, automobile engineering, biotechnology with a specialization, agriculture biotechnology, biotechnology with specialization, genetic engineering, biomedical engineering, civil engineering, computer science engineering, CSE with a specialization in artificial intelligence, machine learning, computer science engineering, data science, and CSE specialization AML, computer science and engineering, cyber security, computer science and engineering, artificial intelligence, computer science and engineering, Internet of Things and cyber security, including the blockchain technologies. CSE with a specialization in full stack development in association with Upgrade Campus. BTech CSE with specialization A&DS. அதுக்கப்புறம் CSE with artificial intelligence in association with IBM. Electrical and electronics engineering, electronics and communication engineering, industrial biotechnology, information technology, mechanical engineering, mechatronics engineering 23 கோர்சஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடெக்ல அவைலபிளா இருக்கக்கூடிய கோர்ஸ் டீடைல்ஸ். சோ பிஜில எம்டெக்ல மாஸ்டர் ஆஃப் டிகிரில உங்களுக்கு அவைலபிளா இருக்கக்கூடிய கோர்ஸ் டீடைல்ஸ் பார்க்கலாம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா 2 இயர்ஸ் கோர்ஸ் தான். சோ என்னென்ன கோர்ஸ் அவைலபிளா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட், தெர்மல் இன்ஜினியரிங், பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டிரைவ்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி, பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், டிஜிட்டல் கம்யூனிகேஷன் நெட்வொர்க்கிங் அண்ட் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் மாதிரியான கோர்சஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எம்டெக்ல அவைலபிளா இருக்கக்கூடிய கோர்ஸ் டீடைல்ஸ். சோ கோர்ஸ் பத்தின டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும்னாலும் சரி, ஒவ்வொரு கோர்ஸ்லயும் எவ்வளவு சீட் இன்டேக்னு இருக்கு, அந்த கோர்ஸுக்கான ஃபீஸ் டீடைல்ஸ் என்ன இப்படிங்கிற டீடைல்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பரை கான்டாக்ட் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன். சோ நீங்க கூகுள் ஃபார்ம் கூட ஃபில் பண்ணி அனுப்பலாம். அப்படி இல்லைன்னா இந்த QR கோட ஸ்கேன் பண்ணி நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்லயும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுடைய என்ன விதமான டவுட்டா இருந்தாலும் அதை கிளியர் பண்றதுக்கு நம்ம ஸ்டாஃப் ரெடியாவே இருக்காங்க. பாரத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில ஃபேக்கல்டி டீடைல்ஸ் பார்க்கலாம். இந்த காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா 600+ ஃபேக்கல்டிஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாமே வெல் எஜுகேட்டட், வெல் ட்ரைன்டு, ME, MTech, MPhil, MSc, PhD முடிச்சிட்டு வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டா இந்த காலேஜ்ல அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் அண்ட் ப்ரொஃபசரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். சோ ஒரு காலேஜோட தரம்ங்கிறது அந்த காலேஜ்ல பிளேஸ்மெண்ட்டை பொறுத்து தான் இருக்கும்னே நான் சொல்லுவேன். ஏன்னா நம்மளோட ட்ரீம் கெரியரை நோக்கி தான் நம்ம ஒவ்வொரு பாத்துமே எடுத்து வச்சுட்டு இருக்கோம். சோ நம்மளோட ட்ரீம் கெரியரை அச்சீவ் பண்றதுக்கு ஒரு மெயின் பார்ட்டா இருக்கக்கூடியதுதான் நாம படிக்கக்கூடிய காலேஜ்னே நான் சொல்லுவேன். சோ இந்த காலேஜ்ல என்ன பர்சன்டேஜ் எல்லாம் வச்சிருக்காங்க, பிளேஸ்மெண்ட்க்கு என்ன மாதிரியான ஃபோக்கஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாமாங்க. சோ பிளேஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இங்க வந்து பாத்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் வந்து ஹை ரேட் தான் வச்சிருக்காங்க. சோ 90 to 94% வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2025ல பர்சன்டேஜ் வச்சிருக்காங்க. சோ இது வந்து ஒரு நல்ல ரேட்னே சொல்லலாம். சோ என்ன மாதிரியான டாப் ரெக்ரூட்டர்ஸ் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அமேசான், அசென்சர், TCS, Infosys, Cognizant, Wipro, HCLங்கிற மாதிரி டாப் MNC கம்பெனிஸ். இதெல்லாம் நிறைய பேருக்கு ட்ரீம் கம்பெனிஸாவும் இருக்கும். சோ இந்த மாதிரி டாப் MNC கம்பெனில ஒர்க் பண்ணும்போது உங்களோட salary பேக்கேஜும் ரொம்ப ஹையா இருக்கும். சோ இந்த மாதிரி டாப் MNC கம்பெனிஸ் தான் இங்க வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஹையஸ்ட் பேக்கேஜா 27 LBA வரைக்குமே நீங்க வாங்கலாம். அதுவே லோயஸ்டா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4.5 LBA வரைக்குமே சோ இங்க படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா salary வாங்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு மெயினான ஒரு விஷயம் 90% ஸ்ட்ராங் இண்டஸ்ட்ரி கனெக்ஷன்ஸ் வந்து வச்சிருக்காங்க. குளோபல் கம்பெனிஸோட டை அப் வச்சிருக்கறனால உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் சான்ஸ் ரொம்ப அதிகமாவே இருக்கும். சோ என்ன மாதிரியான ட்ரைனிங்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா pre-joining learning initiative, communication soft skill development and mock interview and assessment, value added certificate programs. அதாவது நிறைய ப்ரோக்ராம்ஸ்க்கு உங்களுக்கு சர்டிபிகேட்ஸ் கூட ஆல்ரெடி இங்க ப்ரொவைட் பண்றாங்க. சோ இது வந்து இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம மெயின் திங்கா இண்டஸ்ட்ரி கொலாபரேஷன் வித் கூகுள் அண்ட் IIT பாம்பேயோட மெயினா இவங்க கொலாபரேஷன் வச்சிருக்காங்க. நீங்க ஒரு பிரைட் ஃபியூச்சரை தேடி போயிட்டு இருக்கீங்க, ஒரு நல்ல யூனிவர்சிட்டி தேடுறீங்க அப்படின்னா பாரத் யூனிவர்சிட்டி உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். அது இன்ஜினியரிங் கரியர்ல போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா பாரத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இந்த இன்ஸ்டிடியூஷன் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாவே இருக்கும்னு சொல்லுவேன். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி மோர் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கங்க. வேற ஏதாவது காலேஜோட டீடைல்ஸ் தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.